மழை வழுக்கத் தொடங்கி இருந்தது. அந்த ஒற்றை மரத்தடியில் மலையிலிருந்து ஒதுங்கி நின்ற சக்திவேலுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையிலான மௌனம் 1000 கதைகளை சொல்லியது. ஈஸ்வரின் மனதில் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இவர் மேல் ஈர்ப்பு வருகிறது? ஈஸ்வரியின் தோள்களை சுற்றி சக்திவேல் தன் கைகளை அரணாக வைத்திருந்த அந்த வினாடி காலம் ஒரு நிமிடம் உறைந்து போனது. திடீரென்று ஹெட்லைட் வெளிச்சம் அவர்கள் முகத்தில் பட்டது. மீனாட்சியின் தந்தை கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். கூடை பிடித்தபடி ஆட்கள் அவருக்கு பின்னால் வர அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. மீனாட்சி காருக்குள்ளேயே அமர்ந்து கண்ணீருடன் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். சக்திவேல், இதுதான் நீ பிசினஸ் விஷயமா வெளியே போற லட்சணமா என்று அவர் குரல் மலையையும் மீறி இடி போல ஒலித்தது. சக்திவேல் ஈஸ்வரியின் கையை விடவில்லை. ஆமாமாமா, இதுதான் என் உண்மையான முகம். உங்களுக்கு பணம் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த அன்புதான் முக்கியம் என்றான் துணிச்சலாக. யார் இந்த பொண்ணு? ஒரு அனாதை மாதிரி இருக்கா. இவளுக்காகவா மீனாட்சியை தவிக்க விடுற? இப்பவே இவளை விட்டுட்டு கார்ல ஏறு, இல்லனா அடுத்த நிமிஷம் இந்த ஊர்ல நீ தலை காட்ட முடியாது. உன்கிட்ட இருக்கிற காரில் இருந்து உன் பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் எல்லாம் என் பிச்சை என்று அவர் கர்ஜித்தார். ஈஸ்வரி பயத்தில் நடுங்கினாள். சக்தி, வேண்டாங்க, நான் கிளம்புறேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் என்று அவள் நகர முயன்றாள். ஆனால் சக்திவேல் அவளை தடுத்து நிறுத்தினான். பிச்சைன்னு சொல்லாதீங்க மாமா. நீங்க கொடுத்த வசதி எனக்கு ஒரு கூண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த நிமிஷம் இந்த கூண்டிலிருந்து நான் வெளியே வரேன். உங்க காரும் வேண்டாம், உங்க கௌரவமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த அந்த விலை உயர்ந்த வாட்சையும் மோதிரத்தையும் கலற்றி அவர் முன்னால் வீசினான். மறுபுறம் நிலாவின் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. அந்த பணக்கார குடிகாரன் தன் நண்பர்களுடன் வந்து இறங்கினான். நிலா அறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருக்க வெற்றி வெளியே தன் பைக்கில் பெட்ரோல் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு இருந்தான். அவனுக்கு தெரியும், நிலாவை இப்படியே விட்டால் அவளது வாழ்க்கை முடிந்துவிடும் என்று. சக்திவேல் நனைந்தபடியே ஈஸ்வரியுடன் அங்கே வந்து சேர்ந்தான். வெற்றியை பார்த்ததும், வெற்றி, நிலாவை இப்பவே அழைச்சிட்டு போ, நான் மற்றதை பார்த்துக்கிறேன் என்றான். வெற்றிக்கு ஒன்றுமே புரியவில்லை. சார், நீங்க ஏன் இவ்வளோ தூரம் எங்களுக்கு உதவி செய்யணும்? சக்திவேல் வெற்றியின் தோலை பிடித்து, நான் உன்னோட நண்பன்டா வெற்றி. காலங்கள் மாறினாலும் நம் உறவு மாறாது. போ, நிலாவை தூக்கிட்டு போ என்று சத்தமிட்டான். வெற்றி நிலாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து தப்பிக்க அந்த பணக்கார கும்பல் அவர்களை துரத்த முயன்றது. சக்திவேல் குறுக்கே நின்று அவர்களை தடுத்தான். அடித்தடி நடந்தது. சக்திவேல் பலமாக அடிபட்டு கீழே விழுந்தான். ஈஸ்வரி ஓடி வந்து அவன் தலையை தன் மடியில் வைத்தாள். சக்தி, கண் முழிச்சுக்க சக்தி என்று அவள் கதறினாள். சக்திவேல் மயக்கமான நிலையில் இருக்கும்போது அவன் பாக்கெட்டில் இருந்த அந்த பழைய செப்பு நாணயம் தரையில் விழுந்து சுழன்றது. மீண்டும் ஒரு மின்னல், மீண்டும் ஒரு இடி. கண் விழித்து பார்த்தாள். சக்தி தன் பழைய சின்ன வீட்டின் படுக்கையில் இருந்தான். மின் விசிறி கடகடவென சத்தம் போட்டு ஓடிக்கொண்டு இருந்தது. வியர்க்க விறுவிற்க எழுந்தான். அருகில் ஈஸ்வரி அதே பழைய கோபமான முகத்தோடு கையில் ஒரு துணியை வைத்து கொண்டு நின்று இருந்தாள். எழுந்துருங்க, மணி 8ஆவது. ராத்திரி முழுக்க ஈஸ்வரி ஈஸ்வரின்னு கத்திக்கிட்டே கிடந்தீங்க. ஏதோ கனவு கண்டீங்களா? போய் குளிச்சுட்டு பிள்ளைய ஸ்கூல்ல விடுங்க என்று அவள் கத்தினாள். சக்திவேல் அவளையே இமைக்காமல் பார்த்தான். அந்த பழைய கிழிந்த நைட்டி, கையில் இருந்த அந்த கரண்டி, அவனுக்கு அதுதான் உலகத்திலேயே மிக அழகான காட்சியாக தெரிந்தது. சற்றென்று எழுந்து ஈஸ்வரி ஓடி சென்று கட்டி கொண்டான். ஈஸ்வரி அதிர்ந்து போனாள். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? யாராவது பார்த்துட போறாங்க, விடுங்க என்று சினிங்கினாள். ஈஸ்வரி, நீ கத்தினாலும் சரி, என்னை அடிச்சாலும் சரி, நீ தான் என் தேவதை. எனக்கு பணக்கார வாழ்க்கையே வேண்டாம். நீயும் நிலாவும் வெற்றியும் சந்தோஷமா இருந்தாலே போதும்.
என்று அவன் கண் கலங்க சொன்னான். ஈஸ்வரியின் கோபம் அந்த ஒரு வினாடியில் பனியாக கரைந்தது. அவள் மெல்ல அவன் முதுகை வருடி கொடுத்தாள். சரி சரி, ஏதோ கனவு கண்டு பயந்துட்டீங்க போல. போய் ரெடி ஆகுங்க, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வைக்கிறேன் என்றாள் வெக்கத்தோடு. அன்று மாலை சக்திவேல் வெளியே சென்றபோது வெற்றியை சந்தித்தான். வெற்றியும் நிலாவும் சிரித்து பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்தபோது அவன் மனது நிறைந்தது. இந்த உலகத்தில் அவன் நிலாவுக்கும் வெற்றிக்கும் திருமணம் செய்து வைக்க தயாரானான். வசதியான வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றாலும் வறுமையிலும் ஒரு காதல் இருக்கிறது என்பதை சக்திவேல் அந்த பயணத்தின் மூலம் உணர்ந்தான். அன்று இரவு அவன் தூங்கும்போது அந்த பழைய நாணயம் எங்கே என்று தேடினான். அது காணாமல் போயிருந்தது. ஒருவேளை அது மீண்டும் வராது என்று அவனுக்கு தெரியும். சக்திவேலின் இந்த திடீர் மாற்றத்தை ஈஸ்வரியால் நம்பவே முடியவில்லை. காலிலிருந்து அவன் அவளையே ஒரு விதமான ஆசை பொங்கும் கண்களோடு பார்த்து கொண்டு இருப்பது அவளுக்கு ஒரு பக்கம் வெட்கத்தையும் இன்னொரு பக்கம் ஒரு விதமான குழப்பத்தையும் தந்தது. என்னங்க, காலையிலிருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? பேங்க்குக்கு லேட் ஆச்சுன்னு மேனேஜர் போன் பண்ண போறார் என்று ஈஸ்வரி சொல்லிக்கொண்டே துணிகளை மடித்து கொண்டிருந்தாள். சக்திவேல் மெல்ல அவள் அருகில் சென்று அவள் கையில் இருந்த துணியை பிடுங்கி ஓரமாக போட்டான். அவளது இரு கைகளையும் பிடித்து கொண்டு, ஈஸ்வரி, இத்தனை நாளா நான் உன்னை ஒரு வேலைக்காரியா தான் பார்த்தேன். என் கஷ்டம்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா நீ எனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்கன்னு இப்பதான் புரியுது என்றான் தழுத்தழுத்த குரலில். ஈஸ்வரி திகைத்து நின்றாள். திடீர்னு என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏதும் தப்பு பண்ணிட்டீங்களா? இல்ல என்கிட்ட சொல்லாம ஏதும் கடன் வாங்கிட்டீங்களா என்று சந்தேகமாக கேட்டாள். சக்திவேல் சிரித்தான். இல்லடி செல்லம், இப்பதான் வாழ்க்கையோட கணக்கு எனக்கு சரியா புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு லீவு போட்டுட்டு நாம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போகலாமா? ஈஸ்வரியின் முகம் சற்றென்று மலர்ந்தது. நிஜமாவா? ஆனா பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா அம்மாவை பார்த்துக்க சொல்லலாம். இன்னைக்கு நாம பழைய சக்திவேலாவும் ஈஸ்வரியாவும் இருப்போம் என்று சொல்லி அவள் கன்னத்தை மெல்ல தட்டினான். மதியம் மதுரையின் ஒரு சிறிய திரையரங்கம். ஏசி சரியாக வேலை செய்யவில்லை. சுற்றிலும் சத்தம். ஆனால் சக்திவேலுக்கு அது பெரிய மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரை விட சுகமாக இருந்தது. இருட்டில் ஈஸ்வரியின் கையை அவன் கோர்த்து கொண்டான். ஈஸ்வரி மெல்லிய குரலில், என்னங்க, பழசெல்லாம் நினைச்சு பாக்குறீங்களா? நாம முதலா படம் பார்த்தது இதே தியேட்டர்ல தானே என்றாள். ஆமா ஈஸ்வரி, அன்னைக்கு நீ என் தோல்ல சாஞ்சிக்கிட்டு போ, நான் உலகத்தையும் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. இடையில ஏதோ ஒரு மாயில நான் அதையெல்லாம் மறந்துட்டேன். இனிமே உன்னை அளவிட மாட்டேன் என்று அவள் காதோறும் ரகசியமாக சொன்னான். ஈஸ்வரி அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டான். அந்த நிமிடம் அவர்களுக்குள் இருந்த அத்தனை கசப்புகளும் சண்டைகளும் காணாமல் போயின. மறுபுறம் வெற்றியும் நிலாவும் ஒரு பூங்காவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். நிலா, உங்க அண்ணன் என்னை பார்த்தாலே முறைப்பாரே, அவருக்கு தெரிஞ்சா நம்ம காதலுக்கு ஒத்துப்பாரா என்று வெற்றி கவலையுடன் கேட்டான். அண்ணன் இப்போ கொஞ்சம் மாறிட்ட மாதிரி தெரியுது வெற்றி. அன்னிக்கிட்ட கூட ரொம்ப அன்பா இருக்கான். சரியான நேரம் பார்த்து நான் பேசட்டுமா என்று நிலா தயக்கத்துடன் கேட்டாள். சரியாக அப்பொழுது சக்திவேலும் ஈஸ்வரியும் அந்த பக்கமாக நடந்து வந்தனர். வெற்றியும் நிலாவும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். ஐயோ அண்ணன், பார்த்தா அவ்வளவுதான் என்று வெற்றி ஓட முயன்றான். டேய் வெற்றி, நில்லுடா என்று சத்தமிட்டான் சக்திவேல். வெற்றி நடுங்கிக் கொண்டே நின்றான். மன்னிச்சிடுங்க சக்தி, அது சக்திவேல் சிரித்து கொண்டே வெற்றியின் தோளில் கை போட்டான். எதுக்குடா மன்னிப்பு? நீ நிலாவை நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு பெரியவங்க கிட்ட பேசி சீக்கிரம் கல்யாண ஏற்பாடு பண்ணுவோம் என்றான். வெற்றிக்கு நிலாவுக்கும் தங்கள் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஈஸ்வரியும் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்றாள். என்னங்க, நிஜமாதான் சொல்றீங்களா? நிச்சயமா, ஆனா ஒரு கண்டிஷன். வெற்றி, நீ இப்ப இருக்கிற அந்த சின்ன வேலையை விட்டுட்டு நம்ம பேங்க் பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பி.
உனக்கு முதலீடு நான் ஏற்பாடு பண்றேன் என்றான் சக்திவேல். சக்திவேலுக்கு தெரியும், பணக்கார உலகத்தில் அவன் பார்த்த அந்த தோல்வியுற்ற வெற்றிக்கும் நிலாவுக்கும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவது அவனது கடமை என்று. அன்று இரவு வீட்டின் ஒரு அமைதியான கொண்டாட்டம். ஈஸ்வரி, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். நம்ம கிட்ட பெரிய பங்களா இல்லாம இருக்கலாம், கார் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒருத்தர் புரிஞ்சுக்கிற இந்த மனசு இருக்கே, அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது என்றான் சக்திவேல். ஈஸ்வரி ஒரு தட்டில் சூடான தோசை கொண்டு வந்து வைத்தாள். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனா நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இருங்க என்று சொல்லி அவன் தலையை வருடி கொடுத்தாள். சக்திவேல் அந்த தோசையை ரசித்து சாப்பிட்டான். சொகுசு விடுதிகளில் அவன் சாப்பிட்ட விலை உயர்ந்த உணவுகளை விட ஈஸ்வரியின் கைமணத்தில் இருந்த அன்பு அவனுக்கும் பெரும் திருப்தியை தந்தது. அவன் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தான். எங்கோ ஒரு நட்சத்திரம் மின்னியது. அந்த விசித்திரமான முதியவரும் அந்த செப்பு நாணமும் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு சென்று இருந்தனர். இனிமேல் என் உலகம் இதுதான், என் சொர்க்கம் என் ஈஸ்வரிதான் என்று மனதுக்குள் உறுதியாக சொல்லிக் கொண்டான். சக்திவேலின் வாழ்க்கையில் வீசிய அந்த புயல் ஓய்ந்து இப்பொழுது ஒரு மென்மையான தென்றல் வீச தொடங்கி இருந்தது. ஆனால் விதி எப்பொழுதும் நேர்கோட்டில் பயணிப்பதில்லை அல்லவா? மறுநாள் காலை சக்திவேல் உற்சாகமாக வங்கிக்கு கிளம்பினான். அவன் முகத்தில் இருந்த அந்த புன்னகை வங்கியின் சக ஊழியர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. என்ன சக்திவேல், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று மேனேஜர் கேட்க, வாழ்க்கை இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தான். அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த போது வங்கியின் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வந்தாள். விலை உயர்ந்த கார், நளினமான நடை, நவீனமான உடை. அவள் மீனாட்சி. சக்திவேலின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அந்த மாற்று உலகத்தில் அவன் மனைவியாக இருந்தவள் இப்பொழுது இங்கே ஒரு வாடிக்கையாளராக அவன் முன்னால் நின்று இருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் என்று மீனாட்சி மென்மையாக சொன்னாள். அவளது குரலில் அதே இனிமை. ஆனால் கண்கள் அவனை கண்டு எந்த மாற்றத்தையும் காட்டவில்லை. அவளுக்கு சக்திவேல் ஒரு அந்நியன். சக்திவேல் கைகள் நடுங்க அந்த ஃபார்மை நீட்டினான். உங்க பேரு? மீனாட்சி. அவள் பெயரை சொல்லும்போது சக்திவேல் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவனது மனதுக்குள் பழைய நினைவுகள் அலைமோதின. ஒருவேளை அவளை திருமணம் செய்திருந்தால் இன்று தானும் ஒரு கோட்டீஸ்வரனாக இருந்திருப்பானே என்ற எண்ணம் ஒரு நொடி வந்து மறைந்தது. ஆனால் அந்த நொடியை அவனுக்கு ஈஸ்வரியின் சிரித்த முகம் நினைவுக்கு வந்தது. சார், ஃபார்ம்ல கையெழுத்து எங்க போடணும் என்று மீனாட்சி கேட்டபோதுதான் சக்திவேல் சுய நினைவுக்கு வந்தான். அவள் வேலையை முடித்து கொடுத்துவிட்டு திரும்பும் போது, தேங்க்ஸ் சார், உங்க பேரு என்று கேட்டாள். சக்திவேல். நல்ல பேரு, தேங்க்யூ. சக்திவேல் சார் என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்தாள். அந்த சந்திப்பு மிக சாதாரணமாக முடிந்தது. ஆனால் சக்திவேலுக்கு புரிந்தது. காலம் அவளை மீண்டும் அவன் கண்ணில் காட்டியது. அவன் எடுத்த முடிவு சரியானது தானா என்று சோதிப்பதற்காகத்தான். மாலையில் ஈஸ்வரி வங்கிக்கு வெளியே அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். அவளது கையில் ஒரு சிறிய மல்லிகை சரம் இருந்தது. என்ன ஈஸ்வரி, இன்னைக்கு நீயே வந்துட்ட என்று சக்திவேல் ஆச்சரியமாக கேட்டான். இன்னைக்கு நாம நிலாவையும் வெற்றியையும் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா என்று ஈஸ்வரி அவன் சட்டைக்காலரை சரி செய்தாள். சக்திவேல் அவளை அப்படியே மார்போடு அணைக்க துடித்தான். ஆனால் பொது இடம் என்பதால் கையை பிடித்து கொண்டான். மறக்கலடி, போலாம். அவர்கள் ஒரு நடுத்தர உணவகத்தில் அமர்ந்திருந்தனர். வெற்றியும் நிலாவும் மிகவும் வெக்கத்தோடு எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். வெற்றி, உனக்கு அந்த பேங்க் பக்கத்துல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்ல போன் ஷாப் வைக்கிறதுக்கு லோன் சாங்ஷன் பண்ணிட்டேன். மற்ற பணத்தை நான் என் சேவிங்ஸ்ல இருந்து தரேன். எல்லாம் உழைக்கணும், நிலாவையும் கண்ணு கருத்தமா பார்த்துக்கணும் என்றான் சக்திவேல். வெற்றி கண் கலங்கினான். சக்தி அண்ணன்,
நீங்க எங்க காதலுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இப்போ எனக்கு வாழ்க்கையும் தரீங்க. இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். நிலா மகிழ்ச்சியில் ஈஸ்வரியின் கையை அழுத்தி கொண்டான். அண்ணி, அண்ணன் இவ்வளவு நல்லவரா மாறிட்டாருன்னு என்னால நம்பவே முடியல. ஈஸ்வரி சிரித்தாள். நானும் தான் நிலா. ஆனா இது நிஜமா இருந்தா சரிதான். அன்று இரவு அவர்கள் சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது அந்த தெருவோரம் ஒரு பழைய நாணயம் கடப்பதை பார்த்தான் சக்திவேல். அதை எடுக்க குனிந்தான். ஆனால் அந்த விசித்திரமான முதியவரின் குரல் அவன் காதுகளில் ஒலிப்பது போல இருந்தது. கடந்த காலத்தை தேடுபவன் நிகழ்காலத்தை தொலைப்பான். சக்திவேல் அந்த நாணயத்தை எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டு நடந்தான். வீட்டிற்கு வந்ததும் ஈஸ்வரி சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சக்திவேல் பின்னாடியே சென்று அவளது இடுப்பில் கை வைத்தான். ஏங்க, என்ன இது? பிள்ளைங்க இன்னும் தூங்கல என்று ஈஸ்வரி சினிங்கினாள். தூங்கட்டும் ஈஸ்வரி, இன்னைக்கு நான் ஒன்னு கவனிச்சேன். அந்த பெரிய இடத்தும் மீனாட்சியை விட என் கூடவே இருக்கிற இந்த மகாலட்சுமி தான் பெருசு. ஈஸ்வரி புரியாமல் பார்த்தாள். மீனாட்சியா? யார் அது? அது ஒரு பெரிய கதை ஈஸ்வரி. ஒரு நாள் பொறுமையா சொல்றேன். இப்போதைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்று சொல்லி ஒரு சிறிய மோந்திரத்தை அவளிடம் நீட்டினான். அது வைர மோந்திரம் அல்ல, ஆனால் ஈஸ்வரியின் பெயரை பொறித்த ஒரு தங்க மோந்திரம். ஈஸ்வரியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க அன்பா இருந்தாலே போதும். இது அன்புக்காக தான் ஈஸ்வரி. இனிமே நம்ம வாழ்க்கையில சண்டைகள் வரலாம், ஆனா பிரிவு வராது. ஈஸ்வரி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சக்திவேலுக்கு இப்பொழுது முழுமையான நிம்மதி கிடைத்தது. அவன் தேடியது கோடிக்கணக்கான பணம் அல்ல, தன் தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைத்துவிட்டது. சக்திவேலின் கரம் ஈஸ்வரியின் விரல்களை கோத்தும் போது அவளது மோதிர விரலில் மின்னிய அந்த சின்னஞ்சிறு தங்க மோதிரம் ஒரு புது பந்தத்தை உறுதி செய்தது. இரவு நேரத்து நிசப்தத்தில் அந்த சிறிய வீட்டின் ஜன்னல் வழியாக வீசிய காற்று மல்லிகை பூக்களின் வாசனையை தாங்கி வந்தது. சக்திவேல் மெல்ல ஈஸ்வரியை தன் பக்கம் இழுத்தான். அவள் இதயம் படபடவென துடிப்பது அவனது மார்பில் உரசிய போது அவனுக்கு தெரிந்தது. இத்தனை வருட திருமண வாழ்க்கையில் இன்றுதான் அவளை முதலாக தொடுவது போன்ற ஒரு சிலிர்ப்பு அவனுக்கு. ஈஸ்வரி என்று அவன் அழைத்த குரலில் அத்தனை காதல் ததும்பியது. என்னங்க, ஏன் இப்படி பாக்குறீங்க என்று அவள் வெக்கத்தில் தன்னை குனிந்தாள். அவளது கன்னங்கள் சிவந்து போயிருந்தன. இல்லடி, இந்த இன்னொரு உலகத்துல நீ இல்லாத போதுதான் உன் அருமை எனக்கு புரிஞ்சுது. நீ கத்துற சத்தம், நீ கோபத்துல கரண்டிய கீழே போடுற சத்தம், இதெல்லாம் கூட ஒரு சங்கீதம் மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு நீ வேணும் ஈஸ்வரி. அழுதுகிட்டே இருக்கிற ஈஸ்வரி இல்ல, அந்த பழைய கல்லூரி காலத்துல சிரிப்பியே அந்த தேவதை ஈஸ்வரி எனக்கு வேணும் என்று சொல்லிக்கொண்டே அவளது முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தினான். ஈஸ்வரி அவன் கண்களை பார்த்தாள். அந்த கண்களில் காமம் மட்டுமே இல்லை, அவளை தொலைத்துவிட கூடாது என்கிற பயமும் அசைக்க முடியாத அன்பும் கலந்திருந்தது. எனக்கு தெரியலங்க, திடீர்னு நீங்க இவ்வளவு மாறிட்டது கனவு மாதிரி இருக்கு. ஒருவேளை இது கனவா இருந்தா நான் கடைசி வரைக்கும் முழிக்கவே மாட்டேன் என்று சொல்லி விம்பினாள். இது நிஜம் ஈஸ்வரி, அப்பட்டமான நிஜம் என்று சொன்ன சக்திவேல் மெல்ல குனிந்து அவளது நெற்றியில் அழுத்தமான முத்தம் ஒன்றை பதித்தான். அவள் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. அந்த ஸ்பரிசம் அவளுக்குள் ஒரு மின்னலை உண்டாக்கியது. அவன் இதழ்கள் மெல்ல கீழே இறங்கி அவளது இமைகளிலும் கன்னங்களிலும் படர்ந்தன. ஈஸ்வரியின் கைகள் அவன் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டன. சக்தி என்று அவள் மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அது ஒரு அழைப்பை போல அவனுக்கு தோன்றியது. சக்திவேல் அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். இது ஒரு நீண்ட ஆழமான முத்தம். கடந்த காலத்தின் கசப்புகள், சண்டைகள், கண்ணீர் என அனைத்தும் அந்த ஒரு முத்தத்தில் கரைந்து போயின.
ஈஸ்வரி தன் மொத்த அன்பையும் அவனிடம் ஒப்படைப்பது போல அவனது அணைப்பில் தன்னை தொலைத்தாள். சிறிது நேரத்துக்கு பிறகு இருவரும் மூச்சரிக்க ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர். உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல என்று சக்திவேல் அவள் கூந்தலை வருடி கொண்டே கேட்டான். அதெல்லாம் இப்போ ஞாபகம் இல்லைங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அவரை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். சக்திவேல் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டான். மறுநாள் காலை வங்கிக்கு சென்ற போதும் சக்திவேலின் மனதுக்குள் நேற்று இரவின் நினைவுகளையே ஆடிக்கொண்டிருந்தன. சக்திவேலுக்கு தனி ரூம் இருந்தது. அப்பொழுது மீனாட்சி மீண்டும் அங்கே வந்தாள். சக்திவேல் சார், நேற்று கொடுத்த ஃபார்ம்ல ஒரு சின்ன கரெக்ஷன் என்று சொல்லி அவள் புன்னகைத்தாள். அவள் மிக நெருக்கமாக வந்து நின்றபோது அவளது விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் அவனுக்கு பழைய உலகத்தின் நினைவை கொண்டு வந்தது. ஆனால் சக்திவேல் சலனப்படாமல் அவளை பார்த்தான். சொல்லுங்க மீனாட்சி மேடம், என்ன கரெக்ஷன் என்று தொழில் முறையாக கேட்டான். அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே, சார் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு என்று சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸோடு அங்கே நுழைந்தாள் ஈஸ்வரி. ஈஸ்வரியை பார்த்ததும் மீனாட்சி சற்று தயங்கினாள். ஈஸ்வரி இன்று ஒரு அழகான இளநீல நிறப்புடவையில் தலையில் மல்லிகை பூவோடு தேவதை போல வந்திருந்தாள். சக்தி சாப்பிடுங்க என்று சொல்லி அவள் வேண்டுமென்றே மீனாட்சி முன்னால் சக்திவேலுக்கு தன் கையாலேயே ஒரு வாய் ஊட்டினாள். சக்திவேல் சிரித்து கொண்டே அதை சாப்பிட்டான். இவை என் மனைவி ஈஸ்வரி என்று பெருமையாக அறிமுகப்படுத்தினான். மீனாட்சி ஒரு நிமிடம் இருவரையும் பார்த்துவிட்டு, ஓ வெரி நைஸ், நீங்க 2 பேரும் ரொம்ப மேட்ச் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவள் போவதையே பார்த்த ஈஸ்வரி சக்திவேலின் கையை மெல்ல கிள்ளினாள். என்ன அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு பாக்குறீங்களோ என்று செல்லமாக கோபித்தாள். சக்திவேல் அவளை இழுத்து தன் நாற்காலிக்கு அருகில் நிறுத்தி, அவ அழகா இருக்கலாம், ஆனா அவ என் மனைவி இல்லையே, என் உலகமே என் ஈஸ்வரி தான் என்று சொல்லி அவள் காதோறும் முத்தமிட்டான். வங்கியின் பொது இடத்தில் அவன் செய்த இந்த செயலால் ஈஸ்வரி ஐயோ என்று நாக்கை கடித்து கொண்டு ஓடினாள். சக்திவேலின் காதல் லீலைகளால் அந்த சிறிய வங்கி அறையே ஒரு கணம் சிலிர்த்து போனது. ஈஸ்வரி வெக்கத்தில் முகம் சிவக்க தன் சேலை தலைப்பை சரி செய்தபடி அங்கிருந்து அவசர அவசரமாக வெளியேறினாள். அவளது பாத கொலுசு சத்தம் வங்கியின் வறண்டாவில் எதிரொலித்தது. சக்திவேல் தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து அவள் சென்ற திசையையே ஒரு கவிஞனை போல பார்த்து கொண்டிருந்தான். மாலையில் வெற்றியின் புதிய மொபைல் கடை திறப்பு விழா. சக்திவேல் முன்னின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். வெற்றி, கடையை நல்ல அலங்காரம் பண்ணுடா. நிலா, நீ அன்னி கூட போய் விளக்கேற்றத்துக்கு தேவையானதை எடுத்து வை என்று கட்டளையிட்டான். அனைத்தும் இனிதாக தொடங்கியது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு இடையில் ஒரு கருமேகம் சூழ்ந்தது. கடைக்கு தேவையான ஸ்டாக்குகள் ஏற்றி வந்த ஒரு வாகனம் வழியில் பழுதாகி நிற்க அதை சரி செய்ய சக்திவேல் தன் பைக்கில் அவசரமாக கிளம்பினான். ஏங்க, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, பார்த்து போயிட்டு வாங்க என்று ஈஸ்வரி அவன் கையை பிடித்து தடுத்தாள். அவளது உள்ளுணர்வு ஏதோ ஒரு ஆபத்தை சொல்வதை போல இருந்தது. பயப்படாத ஈஸ்வரி, இதோ போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று அவள் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தம் கொடுத்துவிட்டு பைக்கை முடுக்கினான். சக்திவேல் நெடுஞ்சாலையின் வேகமாக சென்று கொண்டிருந்த போது எதிரே ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து வந்து கொண்டிருந்தது. மழை பெய்திருந்ததால் சாலை வழுக்கியது. சக்திவேல் பிரேக் போட முயன்றான். ஆனால் பைக் நிலை தடுமாறியது. டமார் என்ற சத்தத்துடன் மோதியது. சக்திவேல் தூக்கி வீசப்பட்டான். ரத்தம் சாலையில் ஆறாக ஓடியது. மயக்க நிலைக்கு செல்லும் முன் அவன் கையில் இருந்த அந்த பழைய செப்பு நாணயம் பையில் இருந்து நழுவி தரையில் விழுந்து சுழன்றது. அவன் கண்கள் மெல்ல மூடின. கண் விழித்து பார்த்தபோது சக்திவேலுக்கு தலை பாரமாக இருந்தது.
சுற்றிலும் ஒரு வெள்ளை நிற அறை. சக்தி, சக்தி, கண்முழிங்க. ஒரு பதற்றமான குரல். சக்திவேல் மெல்ல கண்களை திறந்தான். அருகில் ஈஸ்வரி அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அணிந்திருந்தது ஒரு விலை உயர்ந்த டிசைன் புடவை. அவளது கழுத்தில் வைர நெக்லஸ் மின்னியது. அறை முழுவதும் ஏசியின் குளுமை. சக்திவேலுக்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது. ஈஸ்வரி, நம்ம எங்க இருக்கோம்? ஹாஸ்பிட்டலா? ஈஸ்வரி அவன் கையை பிடித்து கொண்டு அழுதாள். ஆமாங்க, விபத்துல உங்க தலையில அடிபட்டுருச்சு. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நல்ல வேளை உங்க மாமனார் பெரிய டாக்டர்ஸ வரவழைச்சாரு. மாமனாரா? மீனாட்சியோட அப்பாவா என்று சக்திவேல் குழப்பமாக கேட்டான். மீனாட்சியா? யாருங்க அது? என் அப்பாவை தான் சொல்றேன் என்றாள் ஈஸ்வரி. சக்திவேல் திகைத்து போனான். இந்த உலகத்தில் ஈஸ்வரி ஏழை பெண் அல்ல. அவள்தான் அந்த பெரிய கோடீஸ்வர தொழிலதிபரின் மகள். மீனாட்சி என்ற கதாபாத்திரமே இங்கே இல்லை. சக்திவேல் தான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஈஸ்வரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது அவள் வீட்டில் இருக்கிறான். காலம் மீண்டும் ஒரு விளையாட்டை விளையாடி இருந்தது. சக்தி, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியலையா என்று ஈஸ்வரி அவன் முகத்தருகே வந்து கேட்டாள். அவளது அதே கண்கள், அதே அன்பு. ஆனால் சூழல் மட்டும் வேறாக இருந்தது. சக்திவேல் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவளது பட்டு சேலையின் வாசனையை விட அவளது இதய துடிப்பு அவனுக்கு பரிச்சயமாக இருந்தது. ஈஸ்வரி, நீ பணக்காரியா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீ என் கூட இருந்தா போதும் என்று சொல்லிக்கொண்டே அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். அவன் கழுத்தை கட்டி கொண்டு, எனக்கு பயமா இருக்கு சக்தி. நீங்க மயக்கத்துல இருந்தப்போ மீனாட்சி மீனாட்சின்னு யாரையோ கூப்பிட்டீங்க. நான் ரொம்ப பொறாமப்பட்டுட்டேன் என்று சொல்லி அவன் உதட்டில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தாள். சக்திவேலுக்கு அந்த தருணம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவன் தேடிய காதல் அவனிடம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவனது கௌரவம் அவன் கையில் இல்லை. அவன் ஒரு வீட்டோட மாப்பிள்ளை. மறுநாள் சக்திவேல் அந்த பெரிய பங்களாவின் வரவேற்பறையில் வந்தான். அங்கே வெற்றியும் நிலாவும் வேலைக்காரர்களாக வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து துடிதுடித்து போனான். வெற்றி, நிலா, நீங்க ஏன் இங்க வேலை செய்றீங்க என்று ஓடி சென்று கேட்டான். ஈஸ்வரி குறுக்கிட்டாள். சக்தி, அவங்க நம்ம வீட்டு வேலைக்காரங்க தானே, நீங்க எதுக்கு அவங்க கிட்ட இவ்வளவு பதற்றமா பேசுறீங்க? சக்திவேலுக்கு இதயம் நொறுங்கியது. அவன் வசதியாக இருக்கும் ஒவ்வொரு உலகத்திலும் அவனுக்கு பிடித்தமானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். காலம் கொடுத்த இந்த மாற்றத்தில் ஈஸ்வரியின் காதலும் ரொமான்ஸும் அவனுக்கு கிடைத்தாலும் அவனது இரத்த பந்தங்கள் அடிமைகளாக இருந்தனர். அவன் ஈஸ்வரியை தனியாக அறைக்கு அழைத்து சென்றான். கதவை தாளிட்டான். அவளது இடுப்பை பின்னால் இருந்து வளைத்து பிடித்து அவள் கழுத்தோடு முகம் புதைத்தான். ஈஸ்வரி, நமக்கு இந்த பணம் வேணுமா? நாம ஏன் பழைய மாதிரி ஒரு சின்ன வீட்டுல சந்தோஷமா இருக்கக்கூடாது? ஈஸ்வரி அவன் கையை பிடித்து தன் பக்கம் திருப்பினாள். அவளது இதழ்கள் அவனது தாடையை உரசி சென்றன. ஏங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? இவ்வளவு வசதியா வாழ்றது பிடிக்கலையா? இன்னைக்கு நைட் ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. நாம 2 பேரும் தான் ஸ்டார் ஜோடி. ரெடி ஆகுங்க என்று சொல்லி அவன் சட்டையின் பட்டன்களை மெல்ல கயிற்றினாள். அவளது இந்த அதீத காதலும் ஆத்திரமும் சக்திவேலை ஒரு பக்கம் மயக்கியது. மறுபக்கம் ஒரு குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது.